மீனாவை அவமானப்படுத்தின விஜயாவோட நிலைமை இந்த அளவுக்கு மாறுன்னு சொல்லி அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதாவது ரோகிணி சமைச்சு வச்சதை வாயில் வைக்க முடியாதனால விஜயா பார்த்தீங்கன்னா சாப்பிடவே இல்லை. பட்னியாக படுத்ததுனால விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கமே வரல. மீனாவோட சுவையான சமையலை 3 நேரம் வக்கனையாக தின்ன விஜயாவால் ஒரு நேரம் கூட பட்னியாக இருக்க முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்கும் தெரியாமல் கிச்சனுக்கு வராங்க. இந்த மீனா சமைச்சு வச்சுருப்பாள்ல, எல்லாம் போட்டு தின்னுட்டாங்களா, ஏதாவது மிச்சம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டே பார்த்துட்டு அதை எடுத்து சாப்பிட்ருக்காங்க. ஐயோ, இந்த ரோகிணி நம்மளை திருடி திங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாலே அப்படின்னு சொல்லி பெனாத்திட்டே அதை எடுத்து சாப்பிட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மனோஜ், ஐயோ என்னடா பண்ணுறது, பசி தாங்க முடியலையே, இந்த ரோகிணி ஒரு நாள் சமைச்சதுக்கே நம்ம பட்னி கிடந்து சாக்க வேண்டியதாக இருக்குது, இனி டெய்லி இவ சமைச்சு நம்ம எப்படி சாப்பிட்றது, ஐயோ தூக்கமே வரமாட்டேங்குது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு எதிர்த்து வராரு. அப்போ யாரோ வரதை தெரிஞ்சுக்கிட்ட விஜயா பார்த்தீங்கன்னா அங்கே ஒளிஞ்சிக்கிறாங்க. ஓ இது என்னது, மீனா சமைச்சு வச்சுதா, நல்லதாக போச்சு, மிச்சம் வச்சுருக்காங்க, நம்ம கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து சாப்பிட்ருக்காரு. ஆனால் மனோஜ் போகிறத முத்து பார்த்துறாரு. இவன் எங்கே இந்நேரத்துக்கு எந்திரிச்சு போகிறான், குடிக்கிறதுக்கு தண்ணி அப்போவே எடுத்துகிட்டு போனானல்ல, அப்புறம் இதுக்கு இந்நேரத்துக்கு கிச்சனுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வராரு. இங்கே வந்து பார்த்தா மனோஜ் திருட நட்டா லபக் லபக்குன்னு எடுத்து சாப்பாடு சாப்பிட்ருக்காரு. அதை பார்த்தா முத்து, அடப்பாவி இதெல்லாம் ஒரு புலப்பாடா, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் அண்ணாமலையை கூப்பிடுறாரு. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு, என்ன முத்து இந்நேரத்தில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா இங்கே வாப்பா, உனக்கு ஒன்று சூப்பராக ஒரு சீன் காமிக்கிறீங்க வாப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. பார்த்தியாப்பா, அவன் பொண்டாட்டி சமைச்சதை வாயில் வைக்க முடியாதனால மீனா சமைச்சு வச்சதை எப்படி திருடி தின்னுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதை கண்டிப்பாக அம்மா பார்த்தே ஆகணுமே, அப்போ தானே இவனோட லட்சணமெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை கூப்பிடலான்னு போகிறாரு. அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, இல்லை விஜயா ரூமில் இல்லையே அப்படின்னு சொல்லவும், அப்போ அவங்க எங்கே போனாங்க அப்படின்னு சொல்ல விஜயா பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து வெளியே வராங்க. இல்லை நான் கிச்சனில் தண்ணி குடிக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்போ விஜயாவை பார்த்த முத்து, ஓ நீங்களும் திருடி தின்னுட்டு தான் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ விஜயா இருந்துட்டு, ஏய் யாரை பார்த்துட்டு திருடி தின்னேன்னு சொன்னால், நான் தண்ணி குடிக்க தாண்டா வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, தண்ணி குடிக்க வந்தால் எதுக்கு வாயில் சாப்பாடு ஊட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், விஜயா பார்த்தீங்கன்னா பேந்த முழிச்சிட்டு நிற்கிறாங்க. ஆனால் இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா, அடப்பாவி ஒரு வாய் தான் வச்சேன் அதுக்குள்ளே வந்துட்டு ஏடா மொப்பம் பிடிச்சி, இவன் எங்கே போனாலும் நம்மளை விட மாட்டான் போலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. அப்போ சத்தம் கேட்டு மீனாவும் அங்கே வரவும், பாத்தியா மீனா, உன்னை அவமானப்படுத்தினவங்க நிலைமையெல்லாம் என்னாச்சுன்னு பார்த்தியா, உன்னையே பேசிட்டு கடைசியில் ஊசாப்பாட்டையே திருடி திங்கிறாங்க, அதுதான் நல்லவங்கள பகச்சுக்கிட்டா இந்த மாதிரி தான் நிலைமையாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மனோஜை பார்த்து, ஏண்டா இதெல்லாம் ஒரு பொழப்பாடா, சொந்த வீட்லேயே திருடி திங்கிறவங்களாம் நான் இங்கே தாண்டா பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாரு. முத்து சொன்னதை கேட்டு விஜயாவும் மனோஜ் பார்த்தீங்கன்னா கூனி குறுக்கி போய் நிற்கிறாங்க. மீனாவை அவமானப்படுத்தின விஜயாக்கு இதெல்லாம் தேவை தான்.